Hi friends, welcome back to our channel. Me Arish. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளான ஆஃபீஸ் கோயிங் கேர்ள் இல்லைனா ஒரு காலேஜ் கேர்ளோட மேக்கப் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால மினிமம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட்டாக நம்ம மேக்கப் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு டோனர் நான் டெய்லி அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ டோனர் இப்போ நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடலாம். மாய்ஸ்சரைசருக்கு நான் நியூட்ரிஜினாவோட ஹைட்ரா பூஸ்ட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட ரெகுலர் மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஸ்கின்குள்ளே மேக்கப் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ அது டெய்லி வேராக இருந்தாலும் சரி, எந்த மேக்கப்பாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு எப்போவுமே என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு எந்த மாதிரி ப்ரைமர் செட் ஆகும் அப்படின்றத பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு பேசிக்காக காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றதுனால இங்கே வந்துட்டு டீ ஜோனில் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு ஆயில் செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் நம்ம மேக்கப் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ நான் வந்துட்டு ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த LA கேர்ளோட ஃபேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு பேசிக்காக இந்த கன்சீலர் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு சூப்பர் கன்சீலர் பேலட். இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபேஸில் நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பிம்பிள் மார்க் இருக்குது, அப்புறம் அந்த அண்டர் ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் நான் இதை வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். அப்படி பேசிக்காக கன்சீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கரான இந்த ஷேடை வந்துட்டு யூஸ் பண்ணி முதல்ல கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிப்பேன். அவ்வளோதான். க்ரீம் கன்சீலர் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவும் பிளெண்ட் ஆயிரும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரொம்ப ஸ்ப்ளாஷியான மேக்கப் ஃபீலிங்கும் கிடைக்காது. ரொம்ப ஜென்டிலாகவும் ரொம்ப சட்டிலாகவும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் க்ரீம் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி லுக்குக்கு. நீங்கள் இப்போ உங்கள் ஃபேஸில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக கன்சீலிங் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். அது போதும். மற்றபடி நம்ம டெய்லி வேருக்கு ஃபுல் கவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ மினிமம் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நீட்டான லுக் என்ன கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி அண்டர் ஐஸ் அப்புறம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் ஷேட் வச்சு கன்சீல் பண்ணதுக்கப்புறம் இந்த லைட்டர் ஷேட் வச்சு நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நேச்சுரலான ஃபினிஷ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடச்சிருக்கும். கன்சீலர் அப்ளை பண்ண உடனே வந்துட்டு நம்ம லூஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் டால்கம் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த லாக்மிலேருந்து இந்த சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ லிப் பாம்க்கு வந்துட்டு நான் வாடியோட ஆரஞ்ச் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சீப்பான ரேட்டில் ஒரு சூப்பர்பான மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் பெஸ்ட் லிப் பாம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் வெட் அண்ட் வைல்டில் வந்துட்டு இந்த ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த 2 ஷேடு மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஐப்ரோஸ் பேசிக்காக கொஞ்சம் திக்காக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம காஜல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி எனக்கு காஜல் யூஸ் பண்ணுறது பிடிக்கும். இப்போ டெய்லி உங்களுக்கு ஐலைனர் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஐலைனர் டெய்லி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு ஐஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹூடட் ஐஸ் அப்படின்றதுனால இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் நான் காஜல் அப்ளை பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு கொஞ்சம் ஐஸை கொஞ்சம் பிக் பண்ணி காமிக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மிடில் பார்ட்லேருந்து கார்னர் பார்ட் வர மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டெய்லி வேர் அப்படின்றதுனால நான் அந்த ப்ளம்மோட கோல் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் மற்ற காஜல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பஞ்ச் ஆகாமையும் இருக்குது அண்ட் ஸ்டே வந்தும் நல்லா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இப்போ லஞ்சில் இல்லைனா இன்டர்வலில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 2 ப்ராடக்ட்ஸ் மட்டும் கேரி பண்ணாலே போதும். உங்கள் மேக்கப் இப்போ லைட்டாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி இமீடியட்டாகவே செட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் காஜலும் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இமீடியட்டாகவே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் லுக் உடனே கிடச்சிரும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக்ஸ் அதோட சூப்பர் டெய்லி வேர் லிப்ஸ்டிக், அதுவும் கொஞ்சம் லாங்காக ஸ்டே ஆகிற லிப்ஸ்டிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேவரட் இந்த வெட் அண்ட் வைல்டோட கிவ் மீ மோச்சா லிப்ஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நேச்சுரல் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான். ஆனால் உங்களுக்கு சூப்பர்பான ஸ்டே கொடுக்கும். ரொம்ப நேச்சுரலான லிப்ஸ் மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப லாஞ்சிவிட்டியும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல டெய்லி வேர் லிப்ஸ்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். இது எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்குமே சூப்பராக செட் ஆகும். ஸோ இந்த லிப்ஸ்டிக்கில் நான் ஒரு கோட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு கோட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேட் நல்லாவே கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் நம்ம லுக். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளஷ்லாம் கூட போட்டுக்கலாம். இது டெய்லி வேர் அப்படின்றதுனால எனக்கு ப்ளஷ்லாம் வேணாம். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ப்ளஷ் போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் வச்சே நீங்கள் 2 டாட் இந்த இடத்துல சும்மா வச்சு நீங்கள் ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கலாம். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். You and me.
சிம்பிளான மேக்கப் லுக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட காமெண்ட்ஸையும் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபேவரட் பீப்புளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்.